மேஜிக்கை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். இவ்வளோ நேரம் நான் மேஜிக் பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஒரு மேஜிக் கற்றுக்கொள்ள போகிறீங்க. 3 கயிறுகளை உபயோகித்து செய்யக்கூடிய மேஜிக்கை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ஓகே, இந்த மேஜிக் செய்வதற்கு 3 கயிறுகள் மட்டுமே தேவை. 1 அடி நீளமுள்ள ஒரு கயிறு, 2 அடி நீளமுள்ள மற்றொரு கயிறு, 3 அடி நீளமுள்ள இன்னொரு கயிறு. 3 கயிறுகளை இப்போ ஃபார் எ செகண்ட்ல ஒரே அளவாக மாற்றக்கூடிய ஒரு தந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரெடியா? இப்போ முதல்ல நான் மேஜிக் செய்கிறேன், 2வது நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இப்ப 3 கயிறு ஒரே அளவாச்சா? வச்சுதாங்க. ஆனது போல் உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் ஆகவில்லை. இந்த மேஜிக்கின் ரகசியம் இதுதான். இந்த மேஜிக்கின் ரகசியம் இதுதான். யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க மட்டும் கைது பின்னாடி. புரிஞ்சுதா? யாருக்காவது புரிஞ்சுதா? யாருக்கும் புரியவில்லை? சரி, புரியாதவர்களுக்காக மீண்டும் சொல்லி தருகிறேன். மீண்டும் உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தர போகிறேன். இந்த மேஜிக்கை செய்வதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு 3 கயிறுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது 1 அடி நீளமுள்ள ஒரு கயிறாக இருக்க வேண்டும், 2 அடி நீளமுள்ள கயிறாக இருக்க வேண்டும், 3 அடி நீளமுள்ள கயிறாக இருக்க வேண்டும். மொத்தம் 3 கயிறு தான் அந்த மேஜிக் செய்வது தேவை. 3 கயிறுகளையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கி கொள்ளுங்க. முதல்ல சின்ன கயிறு, 2வது மீடியம் கயிறு, கடைசியில் பெரிய கயிறு அடுக்கி வச்சு கொடுங்க. அடுக்கி வச்சுக்கிட்டு முதல்ல சின்ன கயிறு எடுத்து பின்னாடி நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டு பின்னாடி கொண்டு வந்து அப்படியே மடக்கி இங்கே வைங்க. பொசிஷன் நம்பர் 1. செகண்ட் பொசிஷன், 2வது கயிறை மீண்டும் மடக்கி இடது புறத்தில் வைங்க. ஓகே, 3வது கயிறை மடக்கி வலது புறத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதான் இருக்கு. அப்புறம் 3 கயிறுகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். சும்மா மந்திரம் சொல்லுவது ஆக்ஷன் காட்டிக்கொண்டு இழுத்தீர்கள் என்றால் அது ஒரே அளவாக மாறிவிடும். ஓகே, என்ன நடக்குதுன்னா அந்த சின்ன கயிறுக்குள்ள அந்த பெரிய கயிறு ஒரு லாக்காக மாறும். சரிதான்? புரிஞ்சுட்டா? அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மேஜிக் தெரியாது, வெளியே தெரியாது. நான் செய்யக்கூடிய அனைத்து மேஜிக்குகளும் இதே போன்ற தந்திரங்கள் அடிப்படையில் தான் நீங்க இந்த மேஜிக்கை ஈஸியா கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, முதல் நடுவில் இருக்கிற கயிறை உருவீங்க. 1, 2வது 2 கயிறை எடுத்துக்கொண்டு 2, 3. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியாதவங்க மட்டும் கைதுங்க. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சது. புரியாதவங்க புரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, நன்றி.